ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய இனிமையான வணக்கங்கள். இந்த காணொலியில் நாம் எல்லாரும் பார்க்க போகிறது த பெஸ்ட் பிராணாயாமா அப்படின்னு சொல்லப்படுது. நம்ம எல்லாரோட மைண்ட் அண்ட் பாடியை ரிஜுவினேட் பண்ணக்கூடிய 3 பிராணாயாமத்தை பார்க்கலாம். ஸோ பிராணா மீன்ஸ் வெளியிருந்து உள்ளே போகிற காற்று இல்லை, அந்த காற்றுல ஃப்ளோ ஆகிற லைஃப் ஃபோர்ஸ், காஸ்மிக் எனர்ஜின்னு சொல்லப்படுகிற நேச்சர், குரு, காட் அப்படின்ற மிக உயர்ந்த உணர்வை உள்வாங்கி இருதயஸ்தானத்தில் வயிறு முழுக்க குடல் முழுக்க நிறுத்தி உடல் முழுக்க ஸ்ப்ரெட் பண்ணி உடம்பு அங்கங்கே இருக்கிற பல்வேறு டாக்ஸினையும் மனதின் ஆழத்தில் இருக்கிற பயம், பதற்றம், பரபரப்பு, குழப்பத்தையும் கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ணி உடம்பையும் மனசையும் ரொம்ப பியூரிஃபை பண்ணக்கூடிய த பெஸ்ட் பிராணாயாமா. நல்லா புரிஞ்சுக்கணும். பிராணா பற்றி நான் ஏற்கனவே எல்லாரும் படிச்சிருக்கணும். உள்ள போய் காற்று ஸ்டேயிங், அப்புறமா ஸ்ப்ரெட்டிங், அப்புறமா எலிமினேட்டிங். தட் மீன்ஸ் காற்று வெளியே போகிறது. ஸோ கழிவு நீக்கம். ஸோ இவ்வளோ வேலையும் இந்த காற்றுல நடக்குது. அதனால் ரொம்ப கவனமாக பண்ணுறோம். த ஃபர்ஸ்ட் பிராணாயாமா சிட் ஆஃப் பத்மாசன். முடியுன்றவங்க ஃபுல் பத்மாசன். ரெடியா? ஸோ ஃபஸ்ட் பிராணாயாமா கபாலபாத்தி. ஸோ எல்லாரோட 10 ஃபிங்கர்ஸும் டச் யுவர் பெல்லி. ரொம்ப ரிலாக்ஸாக. ரெடி? எஸ். முதல்ல கான்ஷியஸாக எல்லோரும் இன்ஹேல் பண்ணுங்கள். பெல்லி ஃபில் ஆச்சா பாருங்கள். எக்ஸேல். ஒரு 2 ரவுண்ட் கபாலபாத்தி பண்ணுவோம். ஸ்டார்ட். ஸோ இது என்ன செய்யணும்னா எக்ஸலேஷன், கண்டினியூஸ் எக்ஸலேஷன். பிரைன் அண்ட் மைண்ட் அண்ட் 5 சென்சஸ் ஒரு லோட இமீடியட்டாக ட்ராப் பண்ணிடும். டேக் டீப் பிரெத். நல்ல பெல்லி ஃபில் ஆச்சா பாருங்கள். அவுட். இன்னொரு முறை கபாலபாத்தி பண்ணலாம். ஞாபகம் இருக்கா பாருங்கள். கபாலபாத்தி மீன்ஸ் ஆக்டிவ் எக்ஸலேஷன். ட்ராப் ஆல் ஆஃப் ஃபிசிக்கல் அண்ட் மைண்ட் அண்ட் செல்ஃப் இல்னஸ். ரிலாக்ஸ். ஸோ பாடி எப்படி இருக்க, மைண்ட் எப்படி இருக்க, தாட்ஸ் எப்படி இருக்க, உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கு, உங்களோட எனர்ஜி எப்படி இருக்குது. ஜஸ்ட் வாட்ச் 5 லேயர்ஸ். அப்போ தான் அடுத்த ஆக்ஷனை, அடுத்த டெக்னிக்கை ரொம்ப சின்சியராக உங்கள் மைண்டை ரிசீவ் பண்ணும் அண்ட் ஹோல்டு பண்ணும். அதை டெடிக்கேஷனோட ப்ராக்டிஸ் பண்ணும். அதுக்காக ஜஸ்ட் வாட்ச் யுவர் மைண்ட். ரெடி? த செகண்ட் பிராணாயாமா திஸ் பஸ்திரிகா. ஸோ ஆக்டிவ் இன்ஹேல், active exhale. So more pranic energy entering our system, spreading our entire body and collecting accumulation of toxin and eliminating completely. So active in and active out. Ready? இதை நம்ம ஹேண்ட் ஷேக்கோட ஒரு முறை பண்ணுறது. தட் மீன்ஸ் ரிப் நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். லங்ஸ் எல்லா மைக்ரோ செல்ஸ் ஒர்க்குக்காக. ரிலாக்ஸ். அப்படி இருக்க பாருங்கள். உங்களோட 5 சென்சஸ் அண்ட் ஃபேஸ் அண்ட் பிரைன் அண்ட் ஷோல்டர் அண்ட் ஹார்ட் அண்ட் பெல்லி. இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா கைகளை ஷேக் பண்ணாமல் ரொம்ப ரிலாக்ஸாக அக்னி முத்திரையில் வச்சுட்டு, ஏன்னா இந்த ஃபயர் பிராணாயம் பேர் த பிரெத் ஆஃப் ஃபயர். ஸோ உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பியூர் எனர்ஜி பஸ்திரிகா பிராணாயாமா. ஸோ இங்கே பண்ணுங்கள். பெல்லி ஃபில் பாருங்க. எக்ஸேல். இது முக்கியமான துளைகள் 2. ஸோ இதை மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ணணும் பிராணாயாமம் பண்ணும்போது. ஸோ கண் மூடி இருக்கணும், வீடு க்ளோஸில் இருக்கணும், கை கால் எதுவும் டைவர்ட் ஆகாமல் ஷேக் பண்ணாமல் இருக்கணும்,
காதில் வேறு எந்த சத்தமும் உள்ளே போகக்கூடாது. ஸோ ஃபுல்லி ஃபோக்கஸ் நாஸ்ட்ரல். ஓகே, ரைட். அக்னி முத்ரா. எஸ். ரிலாக்ஸ் யுவர் பாடி. ஆக்டிவ் இன், active out. Relax, settle your body, just calm the mind. What are the changes in your eyeballs, forehead, thoughts level, your heartbeat, your belly function? Just watch. இந்த வாட்சிங் மட்டும்தான் உங்களோட டாக்ஸின் எலிமினேஷனை பர்மனண்ட்டாக கொண்டு போகிறதுக்காக மோர் அண்ட் மோர் உங்களை இன்வேர்டில் ட்ராவல் பண்ணும். ஸோ உள்ளே இருக்கிற அந்த இன்னர் நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். பிகாஸ் each and every incident or each and every happening or each and every technique awaken your real wisdom. Because you are the child, you are the king, you are the image of God. So more and more powerful energy or extreme knowledge resides in you. That's why please close your eyes, watch your mind. Yes. The next pranayama, the last but not least, this pranayama, Brahmari pranayama. So calm the mind and more activism express in all of our brain, and more deep sleep or more happiness flow through all of our brain and mind. So பாருங்க, உங்களோட பிக் தம் வச்சு காதை அடைச்சிடுறோம். இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் வைஸ் ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறோம். த ஹனி பீ சவுண்டை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ புட் யுவர் ரிங் ஃபிங்கர் சைட் ஆஃப் த நாஸ்ட்ரல், புட் யுவர் லிட்டில் ஃபிங்கர் upper lips. So close all of our 5 senses. Inwardly travel panni. Inhale deeply. Relax your body, release your finger pressure, not open your eyes, just watch your mind. Please understand, be very clear. திரும்ப திரும்ப இந்த கண்களை மூடி பழகிறப்ப தான் கான்ஷியஸாக நம்ம எல்லாரோட மைண்டில் என்ன இருக்குன்னு நமக்கு புரியும். நம்ம எல்லாரோட சப்கான்ஷியஸ் லெவலில் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ், கம்பல்சிவ்னஸ், ஐடியாஸ், ப்ரெஷர், பெயின்ஸ், என்கிராம்ஸ், சம்ஸ்காராஸ்னு சொல்லப்படுகிற அக்குமுலேஷன் ஆஃப் டாக்ஸின் என்னென்னு உங்களுக்கு புரியும். இது புரிஞ்சாதான் ஐயோ இவ்வளோ அழுக்க மனசில் வச்சுருக்கிறோமே, இவ்வளோ உடம்புல பல்வேறு அழுக்குகளை கேரி பண்ணியிருக்கிறோமே, இது எல்லாத்தையும் ட்ராப் பண்ணணும் அப்படின்னு ஒரு சின்சியாரிட்டி வரும், டெடிக்கேஷன் வரும், ஆத்தன்டிக்காக ஒர்க் பண்ணுவீங்க, பவர்ஃபுல்லாக திங்க் பண்ணுவீங்க. ஜஸ்ட் வாட்ச் யுவர் மைண்ட்.
இப்படி வாட்ச் பண்ண நம்ம எல்லாரோட தாட்ஸ் டிராஸ்டிக்கலாக குறையும். நம்ம எல்லாரோட பாடி செட்டில் ஆகும். மைண்ட் கம்ப்ளீட் சைலன்ஸ்குள்ளே போகும். இந்த மனதோட ஆழ்ந்த மௌனத்தில் தான் என்லெஸ் எனர்ஜி, அன்கண்டிஷ்னல் லவ் நிரம்பி இருக்கு. பிகாஸ் யூ ஆர் த சைல்ட், யூ ஆர் த காட் சைல்ட். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா தான் 30 வயசில் 50 வயசில் ஏன் 100 இயர்ஸில் கூட உங்களோட ஃபேஸில் ஒரு தேஜஸ் இருக்கும், உங்களோட கண்ணில் ஒரு கம்பேஷன் இருக்கும், உங்களோட புஜங்களில் வலிமை இருக்கும். இந்த லைஃப் ஸ்டைலை நாம் வாழ்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் எவ்ரிடே மார்னிங் அண்ட் ஈவினிங் நம்ம சுவாசம் இயற்கை மற்றும் யோக மருத்துவமனையில் ப்ராக்டிஸ் பண்ணுற யோகிக் லைஃப் ஸ்டைல், வேதிக் மைண்ட். நீங்கள் உங்கள் லைஃப்பை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த யூடியூப் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சுவாசம் கிளினிக்கை நேரில் விசிட் பண்ணுங்கள். ஒன்றா சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.